நான் உங்கள் அட்வொகேட் ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 30 நாள் மட்டுமே ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்திருக்காங்க. நீ எப்படி வாழ்ந்ததுன்னு தெரியாது, அது வேறு கேஸ் போட்டுக்கோ. உனக்கு கொடுமை நினச்சின்னா அதுக்கு வேறு கேஸ் போட்டுக்கோ. 30 நாள் அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு 40 லட்ச ரூபா க்ளைம் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட் ஜாஸ்தி கேட்குறாங்க. நீங்கள் வாட்டுக்கு எக்ஸாக்ஷன் அமௌண்ட் வந்து படிக்கிறதுக்கு இது ஒரு முறை இல்லை அப்படின்னு எந்த ஒரு ஹஸ்பண்டும் சூசைட் மட்டும் முடிவு இல்லை, போராடுங்க. லேடிஸ் வந்து இதை வந்து ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க. ஃபைல் பண்ணால் காசு கிடைக்கும் அப்படின்னு உட்காந்து யாருமே உட்காராதீங்க. நீங்கள் என்ன ஒரு கொடுமை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வரதட்சணை கொடுக்கணும்னா வரதட்சணை கேட்டாங்க, குடும்பப்படுத்துகிறாங்க, அதனால கல்யாணத்தில் பாதிக்குது அப்படின்றதுனால இந்த சட்டம் வந்துச்சு. இதே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. அது வந்து ஹைகோர்ட்டில் வந்து கிளீனாக சொல்லியிருக்காங்க. 30 நாள் மட்டுமே ஹஸ்பண்ட் வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்துட்டு 40 லட்ச ரூபா கிளைம் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வெறும் 30 நாள் கல்யாணம் ஆகி 30 நாள் மட்டும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு 40 லட்ச ரூபா கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஒரு காட்டமாக சொல்கிறாங்க, கேட்குறாங்க என்ன ரீசன்னு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த ஒரு டைவர்ஸுக்கும் ஹஸ்பண்டை நம்பி கோடிக்கணக்கில் கேட்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கா நியாயமாக வந்து அந்த சட்டம் இருக்கிறது வந்து இப்போ தெரியாமல் போயிடுச்சு, நியாயம் போயிடுச்சு. காசு சம்பாதிக்கணும்னு வழி வந்துருச்சு. தயவுசெய்து யாரும் பொய்யா ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.